ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தம் பிரியாணிங்க, அதுவும் சீரக சம்பாவில் நாட்டுக்கோழியை வச்சு ஒரு சூப்பரான உதிரியான நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. பிரியாணினாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுவும் சீரக சம்பாவில் நாட்டுக்கோழி பிரியாணின்னா சொல்லவா வேணும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. தாளிப்பு பொருள் எல்லாம் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, ரோஸ் இதழ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நல்லா 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 பச்சை மிளகாய் கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாறி வரணுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாம் 3 தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி, 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. ஆல்ரெடி நாட்டுக்கோழி வேகும் பொழுதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டோம்னா இந்த இஞ்சி பூண்டு தக்காளிலாம் நல்லா மசிய வதங்கிடுங்க. நான் ஆல்ரெடி பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே 1.25 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். 1 கிலோ சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுட்டேன். இப்போது நல்லா அரை கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இலை போட்டுடலாங்க. அதுவும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை அதை தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது, அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். நிறையா தண்ணி இருந்ததுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு கறியை மட்டும் போட்டுக்கலாம். பிரியாணி வேகும் பொழுது அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி கொதித்தது பிறகு சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கிட்ட ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. இப்போது தண்ணி அளந்துக்கலாம். இப்போது வெந்துட்டுருக்க பிரியாணி பாத்திரத்தில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆல்ரெடி இருக்கும். அதனால் நம்ம இப்போது 1/2 லிட்டர் சொம்பில் 3 சொம்பு மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி நல்லா கழுவிட்டு அந்த அரிசியில் நல்ல தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அந்த தண்ணி அரிசி ஊறின தண்ணியே நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் சீரக சம்பாவோட வாசம் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். நம்ம 1 கிலோ அரிசிக்கு 1.25 லிட்டர் கிட்ட தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி 4 பக்கமும் தண்ணி கொதிக்கணுங்க. இப்போது ஒரு டைம் உப்பு காரம் நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா எது பத்தலையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பும் மிளகாத்தூள் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆட் பண்ணிட்டு இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி இல்லாமல் போட்டுக்கணுங்க. அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம அரிசியெல்லாம் இப்போ போட்டுட்டோம். அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பிரியாணியில் முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணியோட அளவு தாங்க. தண்ணி அளவு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு பிரியாணி உதிரியாக கிடைக்கும். 1 கிலோ அரிசிக்கு நாம் 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போது அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நிறையா டைம் போட்டு கிண்டக்கூடாதுங்க. இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நமக்கு உடனே இழுத்துரும் சீரக சம்பா அரிசி. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இழுத்துருக்குன்னு. இப்போது அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு மீதி இருக்கிற மல்லி, புதினா இலை தூவிடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் தூவிட்டு இப்போது ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ண போகிறோம். நான் போட்டிருக்கக்கூடிய தக்காளியும் தயிரோட புளிப்பு இந்த சாதத்துக்கு கரெக்டாக இருந்தது செக் பண்ணும்போது. சப்போஸ் நமக்கு புளிப்பு பத்தலைன்னா லெமன் ஜூஸும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், அரிசியாக தான் இருக்குது. இப்போது தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு
இப்போது தம் போட்டுக்கலாங்க. நான் 2 வாழை இலையை இந்த மாதிரி போட்டுக்கிறேன். வாழை இலையை போட்டுட்டு தம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் வாசம். இந்த மாதிரி 2 இலையை போட்டு சாதத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இப்போது பிளேட் போட்டு மூடிட்டு வெயிட் வைக்க போகிறோம். இப்போது இஞ்சி தட்டுறதையும் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சியும் வச்சுக்கலாங்க. நல்லா வெயிட் வைக்கணும். நம்ம அரிசியோட குவான்டிட்டி அதிகங்கிறதுனால இந்த மாதிரி 2 வெயிட் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து நாம் இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். டோட்டலாக 20 நிமிஷம். 10 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். 10 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போது வாழை இலைக்கு மேலே தண்ணி தேங்கி இருக்குங்க. அந்த தண்ணி பிரியாணியில் விழாத அளவுக்கு நம்ம எடுத்து போட்டுடலாம் இலையை. இப்போது சாதத்தை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சாதம் அடி வரையிலுமே எங்கேயுமே அடி பிடிக்கலைங்க. நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.